ஹலோ பிரேத் லாட். இப்போ வந்து ஒரு சின்ன vlog ஒன்று எடுக்க போகிறேன். எப்படின்னா, இப்போ தான் பாம் சண்டேலாம் முடிஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள், இன்னும் எதுவுமே எடுக்கக்கூட இல்லை, அப்படியே இருக்கு எல்லாம். நாங்கள் வந்து நாளை கழிச்சு குட் ஃப்ரைடே வேறு வரதுனால எப்படி நாங்கள் ஷார்ட்ஸ் ஒரு எங்கள்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு எப்படி நாங்கள் ஒரு சிம்பிளாக அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி எடுக்கிறோன்னு காட்டுறேன். சூப்பராக இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சின்ன ஐடியாஸ்லாம் வரும். நீங்கள் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எப்படின்னு தெரில. ஸோ நீங்கள் பார்க்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து எல்லா வீடியோவுக்கும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா லைட்டு தான். நாங்கள் லைட் எப்படி செட் பண்ணுவோன்னா, நீங்கள் வாங்க காட்டுறேன். இங்கே சின்ன சின்ன பல்பு டியூப் லைட் நிறையா இருக்கும். இங்கே இந்த சர்ச்சில் அங்கே இங்கே இது மட்டும்தான் மாட்டி கிடக்கும். அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த ட்ரம் செட் கிட்ட தான் இருக்கும். அதெல்லாம் நாங்கள் கழட்டிட்டு நேராக கொண்டு வந்தோம். எனக்கு காட்டுறேன். இந்த நம்ம ஸ்டாண்டு, மைக் ஸ்டாண்டில் இந்த டியூப் லைட்டை கட்டிட்டு அப்படியே இன்னொரு பக்கம் ரைட் லெஃப்ட் 2 பக்கம் கட்டிட்டு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. அந்த ஸ்டாண்டை ரைட் லெஃப்ட்டில் செட் பண்ணிக்கணும். அப்புறம் பேக்ரவுண்டு இதான். இலை இன்னும் கலட்டலை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இலையெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு தான் பண்ணோம். குட் ஃப்ரைடேயில் போய் பாம் சண்டே காட்டினா சிரிச்சிருவாங்க. ஸோ பாருங்கள், லாஸ்ட் டைம் காட்டுறேன். இனி இது இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இன்னும் கொஞ்சம் புதுசு புதுசாக இறக்கும். பாருங்கள், பார்க்க சிம்பிளாக இருக்குல்ல. இப்போ யார் யார் வருவான்னு பாருங்கள். இதுதான் நாங்கள் நார்மலாக சண்டே பேக்ரவுண்டு இப்படி தான் இருக்கும். நல்லாயிருக்கும் பார்க்க. இதை பழைய ஸ்டாண்டு நாங்களாம் உடச்சி செட் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப அடி வாங்கியிருக்கோம். இப்போ தான் புதுசாக போன வீக் தான் ஒரு புது ஸ்டாண்ட் வாங்கணும். வாங்க அதையும் காட்டுறேன். இதான் ரொம்ப நாள் போன வீக்கே வாங்கினோம். ஒரு வாரத்துக்கு சூப்பராக பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம ஆட்டத்தை காட்டிட வேண்டியதான். அதை தூக்கி வச்சுருப்போம். என்ன அது மேலே உள்ள இப்போதைக்கு ஒரு 50% தான் முடிச்சிருப்போம். ஏன்னா நிறையா இருக்குது. இந்த பேக்ரவுண்ட் இன்னும் ரெடி பண்ணணும். இன்னும் ரொம்பலாம் இல்லை. இதை அப்படியே கொஞ்சம் அப்படி சைடு பண்ண சரியாயிடும். செட் ஆகிடுச்சு. அப்புறம் இதுக்கு ஒரு இதை காணும், அதை வேறு தேடி பிடிச்சி மாட்டணும். எல்லாம் ரெடி பண்ணணும். இந்த 2 லைட் போட்டிருக்கோம்ல, இதுக்கு எல்லாம் செக் பண்ணிட்டு தென் ஸ்டார்ட் அவர் ஒர்க். வாங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு லைட்டாக தொலையும். காமன் ஆயிடுச்சு. அதை ஃபஸ்ட்டு மாற்றணும்.
இப்படி தொலைச்சி போட்டு நம்மளை மாட்டிவிடுவாங்க, நம்ம தேடணும் தெரிஞ்ச மாதிரியே. ட்ரெயின் நினச்சிக்கிறாதீங்க, சும்மா சொல்கிறேன். இதுதான் நம்ம ஸ்டோர் ரூம். நிறையா லைட் இருக்கும் பாருங்கள், ஏன்னா எல்லாம் ஓட மாட்டேங்குது, அதனால தான் நிறையா இருக்கும். அன்றைக்கி ஒரு ஷூட் நடந்துச்சு, ஒசானா சாங்னு, அதில் தான் யூஸ் பண்ணுவாங்க லைட்டு. இப்போ இதுக்கு லைட் மட்டும் காயப்பாயிட்டே இருக்கும். நம்ம சந்தோஷப்பட்டு எடுக்கிறோமா அந்த லைட். இதெல்லாம் ஓடாது இல்லைண்ணா. ஏதாவது பெரிய இது நம்ம பத்திரம் பண்ணி வைக்கணும்னு ஒன்று கூட வச்சுருக்கலாம். லைட்டுக்கு நம்ம பிடிக்காம போயிடுறோம். ஐ திங்க் இந்த பாருங்க, இதை பார்த்தா பழைய மெமரிஸ்லாம் யாவது அப்படியே இருக்குண்ணா. அந்த லைட்டு கூட எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்ட லைட்டு இல்லை விஜய். இதெல்லாம் ஒரு காலத்தில் நாங்கள் கேரல்ஸ் தரமாக பண்ணுவோம். அந்த டைமில் டிசம்பர் டைம் போடுறேன் வீடியோ பின்னாடி பாருங்கள், நல்லாயிருக்கும். அது ஒரு எங்கள்கிட்ட அதை மறக்கவே முடியாது. எங்களால் நிறைய பேர் என்னென்னமோ பர்த்டே மறக்க முடியாது, அந்த இயர் இந்த இயர்லாம் சொல்லுவாங்க, சரி அந்த மந்த் இந்த மந்த்லாம். பட் நாங்கள் எங்கள்கிட்ட டிசம்பர் மந்த்தை மட்டும் மறக்கவே முடியாது. ஃபுல் மந்த் ஒரு ஃபெஸ்டிவல் தான். எவ்வளோ கிராண்டாக செய்ய முடியுமோ அவ்வளோ கிராண்டாக செய்வோம். நல்லாயிருக்கும். சின்ன சின்ன கிளிப்ஸ் முடிஞ்சு போடுறேன், முடியும், நம்மளால முடியாது ஒன்றுமே இல்லை. பாருங்கள் நீங்கள். நம்ம இன்னைக்கு அதை தேடாமல் விடக்கூடாது, நம்ம ஏமே அதை தேடி பிடிக்கணும். இல்லைன்னா நாங்கள் அவங்களும் வந்து செல்ஃபி எடுப்போம். நம்ம 2 பேரும் ஒரு அர்க்கெட் பண்ண ஞாபகம் இருக்கா? என்னதுங்க? பாதி லைட்டை கழிச்சு விட்டோம். ஆமாம், இங்கிட்ட இருந்துதான். இப்போ தான் இங்கே தான் புது சர்ச் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் யார் பண்ணுறான்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏன்னா அவங்கள வச்சு தான் நாங்கள் இந்த வீடியோ எடுக்க போகிறோம். பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், புதுசாக எல்லாமே இருக்குது. ஆனால் நாங்கள் தேடுற லைட்டை மட்டும் தான். இதுதான் நமக்கு அந்த சோதனை. கடைசி நேரத்தில் இந்த மாதிரிலாம் துன்பங்கள்லாம் வரும், அதை மீட்டு நம்ம போகணும். நம்பிக்கை ஸோ நாங்கள் கிட்டார் எடுத்துட்டோம். நான் தான் வீடியோ எடுக்கிறேன், எல்லாம் நான் தான் பண்ணுறேன். உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன், எனக்கு தெரியும். ஏன்னா இவங்க பண்ணுறது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு பெரிய லெவல் பண்ணுவாங்க. அந்த இது லாஸ்ட்டில் இல்லை. இப்போ அதுவும் வந்து அண்ணனு தான் ஒன்று ரெடி பண்ணுவாங்க, அதுவும் காட்டுறேன். இதான் இவங்க பார்க்குற வேலை. இல்லை நம்ம பார்த்தா ஒன்றுமே புரியாது, தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிடும், புரியாது.
இப்போதைக்கு எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இனி ஷூட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு போய் நம்ம அந்த செகண்ட் சரி பண்ணிக்கலாம். ஃபைனலி இதையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து இதில் மாட்டினா நல்லா இல்லை, இது கம்பல்சரி மாட்டி தான் ஆகணும். சும்மா சீன்னு சொல்லி பார்த்தேன். ஏன் எல்லோரும் இப்படி நார்மலாக பேசுகிறோன்னா, அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபயர் இல்லையேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா மணி 5 ஆயிடுச்சு, சாயந்தரம் 5 தான், வேறு ஒன்றும் இல்லை. 5 2 பேர் தான், யாருக்கும் பவர் இல்லை. 4 கழிச்ச ப்ரோக்ராம் திடீர்னு பண்ணணும். எத்தனை 7:30 ஆயிடுச்சு. சாரி, தப்பாக சொல்லிட்டேன். அதனால் ஏதோ ஆனால் கரெக்டாக பண்ணணும். ஆனால் ஏதோ பண்ணுறோம். கண்ணு ரோடு பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்க ஜூமில் வச்சு காட்டுறேன். அம்மா பேசுகிறேன் கேட்க மாட்டேன். எந்த வேணும்? Hello, check. Hello, check 1 2 3. Hello. Iklan mic இருக்கு. இல்லண்ணே பாருங்க. வரண்டா. அப்படி கூட Hello, check 1 2 3. ஒன்னு பண்ணாதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். Hallelujah. இதெல்லாம் சார். இங்கே எல்லாம் செட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாட்டி உங்களுக்கு நார்மல் ஆங்கிள் காட்டுறேன், நாங்கள் எப்படி எடுப்போம். இப்போ பாருங்கள், இப்படி இந்த இடம் எப்படி இருக்குல்ல. இப்போ நார்மல் நான் ஒன்று நம்ம ஸ்டாண்டையும் பார்த்து புதுசாக வாங்கியிருக்கோம். பாருங்கள், நார்மல் ஆங்கிள். குவாலிட்டி அடி வாங்குற மாதிரி இருக்கு. குவாலிட்டி லெட்ஸ். இப்போ வந்து நம்ம மீடியா டீமில் இன்னும் ஒரு அண்ணன் இருக்காங்க, அவங்க தான் இதெல்லாம் பார்க்குறது. இப்போ வந்து அவங்கள நம்ம கூப்பிட்ருக்கோம். அவங்க வந்து மொத்தம் கிம்பல் எல்லாம் அவங்க கிட்ட வரைக்கும் கொண்டு வந்தோன்னே டைரெக்டாக பாஸ்டரை கூப்பிட்டு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போதைக்கு இங்கே உள்ள ஒரு இருங்க, இந்த மாதிரி இல்லை, ஒரு சினிமாட்டிக்காக காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள். ஸ்டார்ட் சினிமாட்டிக்காக பாருங்கள்.
ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ திங்க் ஸோ ஷூட்டெல்லாம் நான் வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா இருக்கிற எல்லா ஃபோனும் வீடியோஸில் போயிடும். ஸோ அந்த நேரத்தில் வீடியோ எடுக்க முடியாது. ஷூட் முடிச்சோன்னா லைட்டாக கட்டிட்டு வீடியோ எண்ட் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கிட்ட வந்து நம்ம ஃபுல் ஷூட்டை வந்து இந்த ஃபோனில் தான் எடுப்போம். இது இப்போதைக்கு குவாலிட்டியாக இருக்கிறது இந்த ஃபோன் தான். வீடியோகிராஃபிக்காண்டி இந்த ஃபோன் வாங்கியிருக்கோம். ரெண்டாவது இன்னொரு ஃபோன் இருக்குது, அது வந்து நம்ம ரெக்கார்டிங்கில் போட்டுருவோம். அவ்வளோதான், 2 ஃபோன் தான். ஸோ ஒர்க்கு எல்லாம் முடிஞ்சோன்னே இதுதான் நம்ம ஃபோனு. எல்லா லைவ் இதில் தான் போகும். என்ன பண்ணாலும் ஓடும் வாய்ஸ் அடிச்சுக்க எந்த ஃபோனும் இல்லை. ஃபோன் ப்ரொமோஷன் நினச்சிடாதீங்க. ஸோ ஷூட் முடிச்சோன்னே நான் கூப்பிடுறேன். ஓனர் நான், ஆனால் அந்த லைவோட ஓனர் நாங்கள். ஃபோன் லைவ் ஓடாது, தெரியுங்களா கைஸ்? அப்படி தான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் ஷூட்டை எண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பேசுகிறோம். சரி, எதுக்கு வந்தோம் அந்த வேலையை ஆரம்பிச்சிடுவோம். இட்ஸ் நாட் அ ஒர்க். பேக்ரவுண்ட் சம்மன். ஸோ போகிறேன் போக மாட்டேன். சரி, பாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 53:4-5 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். மெய்யாகவே அவர் இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். 5ஆம் வசனம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் சிலுவையிலே அவர் நொறுக்கப்பட்டார். நம்ம எல்லாருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அதாவது நம்முடைய பாவ நோய்களெல்லாம் குணமாகிறது. எனக்கு அன்பானவர்களே, அந்தமான் மாரநாதா ராஜா அம்சாவின் குடும்பத்தாருக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ கைஸ், இப்போ தான் வெற்றிகரமாக ஒரு ஷூட் முடிச்சிட்டோம். இப்போ பார்ட் 2வது ஒரு ஷூட் எடுக்கணும். ஈஸ்டர் காண்டி 2மே ஒரே நாளில் பண்ணிடலான்னு இருக்கோம். இதுவும் புதுசாக இருக்கும், பாருங்கள் என்னென்ன சேஞ்ச் பண்ணுறோன்னு. எப்படி ப்ளூ கலர் பூ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா 24:5 அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். ஸோ கைஸ், ஒரு வழியாக ஷூட்டு முடிஞ்சிருச்சு. ஷூட்டே மொத்தமே 3 ஹவர்ஸ் போயிடுச்சு. இந்த ஷூட் மட்டும், ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் 3 ஹவர்ஸ் போயிடுச்சு. இப்போ எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வீடியோ குரூப்பில் அப்லோட் பண்ணோம், கிட்ஸ் குரூப்பில். அப்படி உங்களுக்கு யாருக்காவது வர ஆசை இருந்தால்
கீழே நம்பர் தரேன், வாங்க ஆட் ஆகிக்கலாம். அதனால் நிறைய இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, ஒரு மாதிரியாக பேசுகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி பிளெஸ்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog எடுத்தோம், அதிகமாக பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். அடுத்து இந்த மாதிரி நிறையா செய்வோம். இந்த இடத்துக்கு மெயின் பர்பஸ் என்னன்னா, இந்த மாதிரி நாங்களும் புதுசு தான், இப்போ தான் அப்கமிங் எல்லாம் ஓடிட்டுருக்கோம். இந்த மாதிரி இப்போ ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கு, ஐடியாவில் இருக்கவங்களுக்கு இந்த vlog வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணாதவங்க பண்ணுங்கள். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் அது கிட்டார் எதுக்கு? நான் சாமான் எடுத்து வச்சுருக்கேன். சரி, நான் வாசிக்க போகிறேன். அப்படி நான் ஃபஸ்ட்டு ஒரு வேலை பார்த்துட்டு நீங்கள் எங்கே கேட்க வந்தீங்க. நீ சொல்லியிருந்தா லைட்டை திருப்பியிருப்பேன். திரும்ப ஐடியா இல்லை, பரவாயில்ல, கட் பண்ணிங்களா? ஸோ கைஸ், பாய் பாய் பாய்.